ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் இன்னும் உங்களுக்கு ஆகலையா? இல்லை கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுதா? நான் சொல்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா 3 மாதத்துல கல்யாணம் ஆகிடும். அப்படி எந்த கோயிலுக்கு போகிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட அனுபவத்தினால நான் இந்த கோயிலுக்கு போனால் கன்ஃபார்மாக கல்யாணம் ஆகுங்கிறத வச்சு தான் நான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து கல்யாண தடை அப்படி இருக்குது, தோஷை இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்த 1 மாதத்துல எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டு, அதை வச்சு தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாண தடையெல்லாம் நீங்கிடும், கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருமணஞ்சேரிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த 3 மாதத்துலேயே கல்யாணம் ஆகிடும். வாங்க, நாங்களும் இப்போ இந்த கோயிலுக்கு தான் போயிருக்கோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு நேட்டிவ் சீர்காழி. நாங்கள் சீர்காழிலேருந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு ஜோசியார் சொன்னனால அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு கோயில் வாசல்லேருந்து இறங்குனாக்கா ஒரு ஃப்ராடு தாங்க அங்கே நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளக்க மாலை, தேங்காய் இது எல்லாமே 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து வெளியில் நம்ம போகும்போது நம்மளுக்கு ஏமாத்துறாங்கங்க. நம்ம ஏமாறுறோங்கிறது தான் உண்மை. நம்ம வெளியிலேருந்து போகும்போது இங்கேருந்து மாலை வாங்கிட்டு போங்க, இதுமாதிரி கல்யாண தோஷை கழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலை வெளியிலேயே அது 2 மாலை 200 ரூபா. வேறு ஒன்றுமே இல்லைங்க. 5 விளக்கு வச்சு அதுவும் 200 ரூபான்னு சொல்லிட்டு 400 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் புதுசாக போகிறதுனால எங்களுக்கு தெரியல. நாங்களும் வாங்கிட்டு உள்ள போனாக்கா அங்கே அர்ச்சனை சீட்டு வாங்கணும், அங்கே மாலைலாம் வாங்கணும்னு சொன்னாக்கா அங்கே ஒரு 200 ரூபா வாங்குறாங்க. தவறி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் திருமணஞ்சேரி கோயிலுக்கு போகிற நீங்கள் எதை கண்டு ஏமாறாதீங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே போனாக்கா மாலை வாங்கிக்கணும்னு சொல்லுங்கள், எதுவுமே வாங்காதீங்க. ஆனால் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தெரியாதவங்க வெளியிலே வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கோயில் உள்ளேயே விற்கிறாங்க, அங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக எதுக்கு பிள்ளையாருக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோயில் உள்ளேயும் போயாச்சு. கோயில் உள்ளே போகிறதுக்கு அங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோவை நான் எடுத்தேன். திருமண தடை நீங்குவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் ஆனவங்களும் இப்போ கல்யாணம் ஆகாத முன்னாடி போயிட்டு பரிகாரம் பண்ணினவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாலையை கொடுத்துட்டு வரணுங்க. அதுதான் ஐதீகமாக இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. அதேமாதிரி நாங்களும் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாலி கயிறை கட்டுறதுக்குன்னு ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அங்கே நிறைய பேர் கட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கட்டிட்டு போன 3 மாதத்துல கல்யாணம் ஆகிடுங்கிறது தான் ஐதீகமே. அந்த தாலி கயிற்றையும் நாங்கள் கோயிலில் கட்டிட்டு, யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தனாருக்கு தான் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நல்லபடியாக கட்டிட்டு வந்தாச்சு. இன்னும் 3 மாதத்தில் கல்யாணமும் நடந்துடும். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்க இல்லை கல்யாண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கல்யாண தடை பூரா நீங்கிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வெளியில் வரும்போது நம்ம எதுவும் கோயிலுக்கு எதுவும் வாங்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விளக்கு ஒன்று வாங்கினேங்க. அதோட நம்மளுக்கு பிடிச்ச முருகர் சிலை ஒன்று வாங்கினேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அதோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இவ்வளோதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.